செஞ்சடை தேர்தான் சற்று மாடங்கள் சூழ் திருவாஞ்சியம் பற்றி பாடுவார்க்கு பாவம் இல்லையே. திருநாவுக்கரசர் திருவடி போற்றி. ஆலயமறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் சோழ மண்டலத்தில் தென்கரை தலங்களில் 70வது தலமாக அமைந்துள்ள திருவாஞ்சியம் திருத்தலமாகும். இந்த தலம் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இறைவனின் திருநாமங்கள் ஸ்ரீ வாஞ்சியேஸ்வரர், வாஞ்சிநாதேஸ்வரர், வாஞ்சிலிங்கேஸ்வரர். அம்மன் மங்களாம்பிகா, மங்களநாயகி, வாழவந்த நாயகி. ஸ்தல விருட்சம் சந்தனம், தீர்த்தம் குப்தகங்கை இமய தீர்த்தம். ஆகமம் ஆகமம் காமிக்க ஆகமம். காசியை விட வீசம் அதிகம் என்று புகழப்படும் இத்தலம் பற்றிய ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு. யமன் தான் உயிரை எடுக்கும் பணியை செய்வதால் அனைவராலும் வெறுக்கப்படுவதால் தனது பணி காரணமாக அமைந்துள்ள தோஷத்தை நீக்கவும் தான் மன அமைதி இழந்து தவிப்பதை நீக்கவும் திருவாரூர் தியாகராஜரிடம் சென்று முறையிட்டார். அவரும் மனம் இறங்கி யமனை திருவாஞ்சியம் சென்று வழிபடுமாறு கூறி அருளினார். உடனே யமனும் இங்கு வந்து தவம் இருந்து சிவபெருமானிடம் தமது குறைகளை முறையிட்டு வழிபடவே சிவபிரான் யமனை இந்த தலத்தின் க்ஷேத்திரபாலகனாக நியமித்தார். அத்துடன் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த தலத்திற்கு வரும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமையும் அமைதியான இறுதி காலத்தையும் தருமாறும் யமனுக்கு உத்தரவிட்டார். இந்த தலத்தின் ஒரு சிறப்பு, முதலில் யமனை வழிபட்ட பின்னரே சிவபிரானை வழிபடும் மரபாகும். இங்கு யமன் அக்னி மூலையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதிரே யம தீர்த்தம் உள்ளது. மாசி மாதம் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் மகத்தில் தீர்த்தம் இருக்கும். 2ஆம் நாள் பரணி அன்று சுவாமி யம தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுப்பது மரபாகும். இத்தலத்தை பற்றிய இன்னொரு வரலாறும் உண்டு. திருமால் பூமி தேவியை தழுவி கொண்டதால் அவருடன் ஊடல் கொண்ட லக்ஷ்மி அவரை விட்டு பிரிந்தாள். லக்ஷ்மியை அடைவதற்கு திருமால் தவம் செய்த இடம் நாரணமங்கலம் என்ற இடமாகும். இது ஊருக்கு மேற்கே 2 மைலில் உள்ளது. லக்ஷ்மி திருமாலை சேர்வதற்காக தவம் செய்த இடம் அச்சுதமங்கலம் ஆகும். திருமாலையும் லக்ஷ்மியையும் சேர வைத்த பெருமை இத்தலத்திற்கே உண்டு. இங்குள்ள கருவறுத்தான் சந்நிதியில் நந்தி மட்டும் உண்டு. பண்டை காலத்தில் இந்த தலம் மேற்கு முகமாக இருந்ததென்றும் ஒருவர் பொய் பிரமாணம் செய்ததால் சுவாமி கிழக்கு முகமாக திரும்பிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ராஜகோபுரத்தை அடுத்து கோவிலுக்குள் செல்லும் போது வலதுபுறத்தில் யம தர்மராஜாவின் சந்நிதி உள்ளது. மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் யம வாகனத்தில் சிவபிரான் ஊர்வலம் செய்கிறார். யமனுக்கும் பைரவருக்கும் அதிகாரம் இல்லாத தலம் இது. கிரகண காலத்தில் அனைத்து தலங்களின் நடையும் அடைக்கப்படும். ஆனால் இங்கு மட்டும் விதிவிலக்காக கிரகண சமயத்தில் திறந்து இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகமும் வழிபாடும் நடைபெறும். யம தர்மராஜாவின் சந்நிதிக்கு முன்பாக பலிபீடமும் நந்தினியும் உள்ளன. அடுத்து வாயிலை கடந்து உள்ளே செல்லும் போது வலதுபுறம் அபயங்கர விநாயகரும் இடதுபுறம் பாலமுருகனும் உள்ளனர். இடதுபுறத்தில் அம்மன் சந்நிதி உள்ளது. கொடி, பலிபீடம் ஆகியவற்றை கடந்து உள்ளே செல்லும் போது அடுத்த வாயிலின் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் சுப்பிரமணியரும் உள்ளனர். மூலவரின் கருவறைக்கு முன்பாக துவாரபாலகர்கள் உள்ளனர். இடதுபுறம் நடராஜர் சந்நிதி உள்ளன. இந்த தலத்தில் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி, சோமாஸ்கந்த மூர்த்தி, வெண்ணை பிள்ளையார், 63 தக்ஷணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர், சந்திரமௌலீஸ்வரர், சந்திரசேகரர், பிருத்விலிங்கம், அப்புலிங்கம், மகாலட்சுமி, தேயுலிங்கம், வாயுலிங்கம், ஆகாயலிங்கம், தக்ஷிண கைலாசநாதர், சரஸ்வதி, சனீஸ்வர பகவான், ஷட்லிங்கம், சண்டிகேஸ்வரர், துர்க்கையம்மன், ஆனந்த கூபம், பைரவர், நட்டுவன் பிள்ளையார், மங்களநாயகி அம்பாள், வாழவந்தாள் என்றும் உற்சவமூர்த்தி சந்நிதிகளையும் தல விருட்சமான சந்தன மரங்கள்,
தேரடி மண்டபங்கள், சந்தியாவந்தன மண்டபம் ஆகியவற்றையும் காணலாம். முறைப்படி வழிபடலாம். ஸ்ரீ வாஞ்சியத்தில் யம தர்மன் ஸ்தரமாய் இருக்கிறார். யம பயம் நீங்க இந்த திருத்தல வழிபாடு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் ஒவ்வொரு திருப்பதிகம் பாடி அருளி உள்ளனர். காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் மங்களாம்பிகையும் ஸ்ரீ வாஞ்சியேஸ்வரரும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் திருமலை பிரியநாயகி. அடுத்தபடியாக நாம் சூரிய நாராயண உரையை கேட்போம். அதைத் தொடர்ந்து நமது சிறப்பு நிகழ்ச்சி வரும். சூரிய நாராயணனுடைய உரை கோமதி கார்த்திகேயன் அடுத்த வாரம் பேசலாம், நேரம் இல்லை. அன்பிற்கினிய ஞானமயம் நேயர்களுக்கு சந்தானம் சூரியநாராயணன் மனமார்ந்த வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியிலே என்னை உற்சாகப்படுத்தும் திரு கல்யாண்ஜி அவர்களுக்கும் லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் இரண்டாம் பகுதியாகிய இலக்கிய இயற்கை இன்ப சுற்றுலா செய்ய போகிறோம். இந்த தடவை நாம் செல்ல போகக்கூடிய இடம் வந்து குற்றாலமாகும். நம்ம அது குற்றாலத்திலே கீழே பல அருவிகள் உள்ளன. பட் நாம் அங்கே செல்லாமல் கீழே இருக்கும் மெயின் ஃபால்ஸுக்கு மேலே உள்ள தேனருவிக்கு செல்ல போகிறோம். ஆமாம், குற்றாலம் மேலே செல்வது தடைபட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். கவலை வேண்டாம். நம் இந்த வனாலவர்கள் செல்லக்கூடிய அந்த இடமான தேனருவிக்கு நாம் சொல்ல போகிறோம். நம்ம அழைத்து செல்ல போவது யார் தெரியுமா? திரிகூட ராசப்ப கவிராயர். ஆம், குற்றால குறவிஜி என்ற ஒரு இலக்கியத்திலே எழுதிய ஒரு மாபெரும் கவிஞர் அவர். சின்னரஞ்சா தேவர் என்ற ஒரு அவையிலே அவர் புலவராக இருந்ததாக ஒரு தகவல் தெரிய வந்துள்ளது. 128 பாடல்கள் கொண்ட இந்த குற்றால குறவஞ்சி இலக்கியத்திலே ஒரு பாடலை எடுத்துதான் நாம் இன்று நம்முடைய இன்ப சுற்றுலாவை ஆரம்பிக்க போகிறோம். சென்ற தடவை நாம் தாமிரபரணி அருகே உள்ள முக்கூடல் என்ற இடத்துக்கு சென்றுள்ளோம். இன்று நாம் செல்ல போகும் இடம் வந்து குற்றாலம் ஆகும். எப்படி செல்ல போகிறோம்? இந்த குற்றால அருவி தேரருவி செல்வதற்கு நாம் ஒரு அருமையான ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு இன்று பார்க்க போகிறோம். என்னது? நாம் வந்து மெதுவாக நடந்து அந்த தேனருவிக்கிட்டே நாம் சென்று விட்டோம். அது மிகவும் களைப்பாக இருக்கிறது. ஆனால் இன்பமான அந்த காட்சிகள் நம்ம மனதை கொள்ளை உள்ள வைக்கின்றன. அப்படி பார்க்கிறோம். நாம் போகும்போதே என்ன நினைக்கிறோம்? ஆஹா, அருமையான மலைப்பகுதி, இங்கே நமக்கு பழங்கள்லாம் கிடைக்கும். மாம்பழம், கொய்யாப்பழம், நாவற்பழம் கிடைக்கும். அதை எடுத்து சாப்பிடலாம் என்ற ஆர்வத்துடன் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் போய் அங்கே காணும் காட்சி என்ன? இதை சொல்லுகிறார் கவிராயர். வானரங்கள் கடை கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். அங்கே இருக்கும் வானரங்கள், குரங்குகள் அந்த கனியில் எடுத்து தன்னுடைய பெண் குரங்குகள் கொடுத்து கொஞ்சுகிறது. அப்போ நமக்கு மந்து சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். சரி, நமக்கு இந்த முருகப்பெருமான் வந்து ஔவையாருக்கு சுத்தப்பட வேண்டுமா சுடாபட வேண்டுமா என்று மரத்தை வைத்த மாதிரி இந்த குரங்குகள் அங்குங்க இந்த மாதிரி 1-2 கனியில் சிந்தும். அதை நாம் சாப்பிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் மந்து சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். ஆகிய வானத்திலிருந்து வானவர்களே இறங்கி வந்து அந்த குரங்குகள் சிந்தும் கனிகளை அவர்கள் உண்டு விடுவார்கள். அப்போ நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்வது? தேனருவியாச்சே, அதுதான் ஆயிரக்கணக்கான தேனலைகள் மேலே அந்த அருவி தண்ணீர் பாய்ந்து தேனாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வாருங்கள், 2 மடங்கு தண்ணி குடித்து விட்டால் சரியாகிடும். அது நாம் குடிக்கிறோம், நமக்கு உற்சாகம் வந்து ஒரு, ஏனால் அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். சரி, இப்பொழுது என்ன என்று நடக்கிறது என்று பார்ப்போம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்து சிந்து கனியலுக்கு வான்கவிகள் கெஞ்சும். கானவர்கள் விழியெழுந்து வானவரை அழைப்பர். கானவர் என்றால் அங்கே இருக்கக்கூடிய வேடர்கள், குறவர்கள். அவர்கள் வானவர்களை அழைக்கிறார்கள். ககன சித்தர் வந்து காய சித்து விளைப்பார். அங்கே இருக்கும் சித்தர்கள் எப்பவும் நடமாடு விடவும் இல்லையா, பொதிகமலை. ஆக அந்த சித்தர்கள் அங்கே வந்து அருமையான மூலிகைகளை, நமக்கு நோய் தீர்க்கும் மூலிகையை அங்கே வைத்து கொண்டிருக்கார்கள். ஸோ அதையும் நாம் பார்க்கிறோம். அது தவிர தேனருவி திரையெழுப்பி வானின் ஒழியும். அவ்வளவு பெரிய மழை, அந்த பெரிய மழையிலிருந்து தேனருவி கொட்டுகிறது. தேனை சேர்த்து கொண்டு கொட்டுகிற அருமையான காட்சியை நாம் பார்க்கிறோம். அது சரி, கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள், எவ்வளவு உயரம். யாரோ ஒருத்தர் தேர் ஓட்டி கொண்டு வருகிறாரே, அவர் யாரும் இல்லை, நம்முடைய சூரிய பகவான் தான். என்ன ஆகிறது?
செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். அந்த செங்கதிரோன் ஓட்டி கொண்டு வருகின்ற அந்த தேருடைய சக்கரங்களும் அந்த குதிரையுடைய காலும் வழுக்குகிறதாம். அவ்வளவு உயரத்திலே அந்த மலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஊழிலம் பிறைபிடித்த வேணி அலங்கார் குற்றால திரிவுட மலையங்கள் மலையே. இப்படிப்பட்ட அருமையான தேனருவி அருகே உள்ள குற்றால குடிகொண்டு இருக்கும் அந்த கோயிலிலே நாம் சென்று வணங்குகிறோம். இதை குறவர்களும் குறத்திகளும் ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள். சரி, இந்த காட்சி நமக்கு என்ன செய்கிறது? நம்முடைய வேர்ட்ஸ் ஆங்கில கவிஞர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்ன ஞாபகம் வருகிறது? ஐ guessed but little thought what wealth to be the show had brought. நான் பார்த்து கொண்டே இருந்தேன், இது என்ன சொத்தை கொடுத்தது என்றெல்லாம் நினைக்கவில்லை. அந்த காட்சி அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சரி, வீடு திரும்புகிறோம். வீடு திரும்பி என்ன செய்கிறார்? இந்த வேர்ட்ஸ் சொல்லுகிறார், கேளுங்கள். ஃபார் ஆஃப் ஆன் மை கவுச் ஐ, அடிக்கடி நான் என்னுடைய பெட்டில் நான் படுத்துக்கும் போது இன் வேக்கண்ட் ஆர் இன் பென்சிவ் மூடு என்பது ஒரு எமோஷனல் ஸ்டேட், ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலைமை. நாம் அந்த அமைதியான மனத்தோட அந்த பென்சிவ் மூடில் இந்த தேனருவியை பற்றி நினைக்கிறோம். தே ஃபிளாஷ் அப்பான் தட் இன்வர்ட் ஐ, அது நம்முடைய அகக்கண்ணிலே அது ஃபிளாஷ் ஆகிறது இந்த காட்சிகள். விச் இஸ் தி பிளிஸ் ஆஃப் சாலிட்யூட், அது நமக்கு கிடைக்கும் பேரானந்தம் ஈடினேற்று. அண்ட் தென் மை ஹார்ட் வித் ப்ளஷர் ஃபில்ஸ் அண்ட் டான்சஸ் வித் தேனருவி. அந்த காட்சியை கண்டு இதே முழுக்க அப்படியே ஆனந்தத்தால் நிரம்புகிறது. தேனருவியோடு சேர்ந்து நாமும் அருமையான ஒரு கூத்தாடுகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சூரியநாராயணே. நம்முடைய சிறப்பு விருந்தினர் வந்திருந்தால் அவரை அழைக்கிறோம். கோமதியினுடைய புரோகிராம் அடுத்த வாரம் வைத்துக் கொள்வோம், மிகவும் நேரமாகிவிட்டது. சிறப்பு விருந்தினர் கந்தசாமி அவர்கள் வந்துவிட்டால் அவருடைய நிகழ்ச்சியை துவங்கவிருக்கிறோம். கந்தசாமி அவர்கள் வந்து விட்டாரா? நன்றி. வணக்கம் கந்தசாமி அவர்களை, மிக்க நன்றி. உங்களுடைய கடுமையான அலுவல்களுக்கிடையே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பல துறையில் வல்லுநர்கள், பேட்டன் முதலியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த துறையில் பாமரர்கள். ஆகையால் இந்த ஏஐ என்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் துறையில் என்ன புதுமைகளை செய்யும், என்ன செய்ய முடியும் என்று விளக்க அன்புடன் வேண்டுகிறோம். அடுத்த 20 நிமிடங்கள் உங்கள் கையில் இருக்கிறது. நன்றிங்க. ஞானமயம் நேயர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விவாதிக்க போற தலைப்பு வந்து செயற்கை நுண்ணறிவில் தமிழ் அப்படிங்கிற ஒன்றை பத்தி நம்ம பேச போறோம். கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவுக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு கடந்த 3 வருடங்களாக அதுதான் வந்து இந்த தொழில்துறையை வந்து புரட்டி போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். ஈவன் சாதாரண மனிதர்கள் கூட இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசக்கூடிய ஒரு அளவில் வந்து இது பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. இதை நாம வந்து குறிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்து சமீபத்துல நீங்க சாட் ஜிபிடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உபயோகித்து கொண்டு கூட இருப்பீங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துல தமிழ் மொழியை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி முயற்சிகளும், அதில் இருக்கக்கூடிய தமிழ் பயன்பாட்டின் தரத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்க ஏஐ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த சிந்தனையுடைய குழுவினராக சேர்ந்து சில முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அது என்ன, எதற்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன அறிமுகம் வந்து நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத பத்தி பல மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து இணைய வெளியில சுத்திட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேணும் என்றால் நம்ம வந்து மனித அறிவு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நமக்கு முதல்ல மனித அறிவுன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்ம செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயத்துக்கு போகலாம். மனித அறிவு அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மனித அறிவு வந்து மொழி தோன்றுவதற்கு முன்னமே தோன்றிய ஒரு விஷயம். இப்ப இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மொழியை பயன்படுத்தி மொழியின் மூலமாக நம்ம பதிப்பித்த திரட்டிய தகவல்களை வைத்து மொழி மூலமாக பெற்ற அறிவை கொண்டிருக்கிறது. மொழியை ஒரு ஊடகமாக கொண்ட தரவுகளை வைத்து அதன் மூலமாக அறிவை பெற்று இயங்கக்கூடிய ஒரு தளமாக வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்கு. ஆனா மனித அறிவு என்பது மொழியின் பார்ப்பட்டது அல்ல.
மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுவதற்கு முன்னாடியே நம்ம கற்கால மனிதர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, கற்காலம் அப்படின்னு நான் சொல்றது வந்து ஹோமோசேபியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி மனிதர்கள். ஆதி மனிதர்கள்கிட்ட மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அவங்க வந்து ஒரு ஓசைகள், அதாவது ஆ, உ, இ அந்த மாதிரியான பிரிமிட்டிவ் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த மாதிரி ஒலிக்குறிப்புகளை மட்டுமே வந்து அவர்கள் வந்து தொடர்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்த போதும் கூட அவர்களுக்கு வேட்டையாட வேண்டும் அப்படிங்கிற தேவை வந்தப்ப ஒரு கல்லை வைத்துக்கொண்டு ஒரு ஆயுதம் எப்படி செய்வது, ஒரு கோடாரி எப்படி செய்வது, ஒரு ஒரு ஈட்டி எப்படி செய்வது அப்படிங்கிற அந்த அறிவை பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் சமுதாய குழுக்களாக வந்து சேர்ந்து வாழ ஆரம்பித்தப்ப இயற்கை சீற்றங்கள் அல்லது தட்பவெட்ப சூழ்நிலைகள் வந்து மாறினப்ப வந்து அவர்கள் இடம் விட்டு இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டப்ப அவர்கள் இடம் விட்டு இடம் நகரும் போது அவர்கள் சார்ந்த அந்த விஷயங்களை எடுத்து செல்வது அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. ஆகவே சக்கரம் போன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. வேட்டையாடிய மிருகத்தை சமைத்து சாப்பிடணும் அப்படிங்கிற தேவை வந்தப்ப நெருப்பை தன் தேவைக்கேற்ப உருவாக்கி கொள்ளும் அந்த அறிவையும் பெற்றிருந்தார்கள். இது எல்லாமே வந்து மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மனிதன் தன்னுடைய இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளாற்றலை வைத்து இவங்க கண்டுபிடித்த விஷயங்கள் தான் இது. மொழி எப்ப வந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு கருத்தை வந்து சுவாமிநாதன் ஐயா கிட்ட நான் பகிரணும்னு நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய சிந்தனையில் இருக்கு. நான் சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் எப்படி அவருக்கு எடுத்து சொல்லுவேன்? அப்ப வந்து இந்த ஒலிக்குறிப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறையாக இருந்தது. அப்ப வந்து என்ன செஞ்சாங்க, இந்த குறிப்புகள்ல இருந்த ஓரெழுத்து குறிப்புகளை அடுக்கி அடுக்கி வார்த்தைகள் உருவாக்கினார்கள். ஒரு பொருளை குறிப்பதற்கோ ஒரு செயலை குறிப்பதற்கோ வார்த்தைகளை உருவாக்கினார்கள். அந்த வார்த்தைகளை தொகுத்து தொகுத்து வரி வரியாக வந்து பேச பேச ஆரம்பிக்கும் போதுதான் வந்து நமக்கு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அந்த மொழி என்ன கடத்துது அப்படின்னா, இப்ப நான் சுவாமிநாதன் ஐயா கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், செயற்கை நுண்ணறிவு பத்தி இப்ப ஒரு உரையாடல் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, இந்த உரையாடல் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய சிந்தனை உங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதற்கு ஊடகமாக இருப்பது மொழி. அப்ப அந்த மொழி அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, என்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய அறிவை இந்த ஒளி ஊடகம் மூலமாக அடுத்தவருக்கு கடத்துகிறது. சோ இந்த பண்பின் மூலமாக இப்ப நான் பேசுகிற உரையாடலில் உட்பொதி விஷயமாக வந்து ஒரு நுண்ணிய அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதற்கு அப்புறம் இப்ப இந்த ஒலிக்குறிப்புகள் மூலமாக நம்ம தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வது, பேச்சின் மூலமாக தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வது அப்படிங்கிறது அதுலயுமே வந்து ஒரு குறை உண்டு. அதாவது நேருக்கு நேர் சந்திச்சால் மட்டுமே வந்து இந்த ஒலிக்குறிப்புகளை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். அப்ப நான் இல்லாதப்ப இந்த கருத்தை வந்து நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும்னா நான் எப்படி கடத்துறது அப்படிங்கிற அந்த குறைபாடை அறிந்த உடனே இந்த ஆதி மனிதன் என்ன செஞ்சா, இந்த குறிப்புகளை எழுத்துக்களாக மாற்ற ஆரம்பித்தான். அதை வந்து அதற்கு ஒரு ஒரு வடிவம் கொடுத்து, ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒரு வடிவம் கொடுத்து அதை எழுத்தாக உருவாக்கினான். அதை வந்து பானை ஓட்டிலும் வீட்டிலும் எழுதி வைத்தான். இப்ப வந்து நம்ம ஆதிச்சநல்லூர் கண்டுபிடிச்ச தாளியில வந்து மாறன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து எழுதியிருக்கு. இப்ப அந்த மாறன் இறந்து பல நூற்றாண்டுகள் ஆயிற்று. ஆனா அந்த ஓட்டை எடுத்து பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது, இது மாறன் வைத்திருந்த பானை அப்படிங்கிற ஒரு தகவல் பரிமாற்றப்படுகிறது. அப்ப ஒரு மனிதன் அவன் இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு 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 தகவலையோ ஒரு அறிவையோ பரிமாற்றக்கூடிய விஷயமாக இந்த எழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சோ இந்த எழுத்தை என்ன பண்ணாங்க, அதாவது அந்த இனக்குழுக்கள் எல்லாமே அவர்கள் அறிவுசார் உடைமைகள் நிறைய உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த அறிவுசார் உடைமைகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேணும் அப்படிங்கிறதுக்காக கல்வெட்டுகளாக, ஓலைச்சுவடிகளாக, புத்தகங்களாக எழுதி வைத்து போயிட்டு போனார்கள். அதுலயுமே இந்த தமிழ் பேசக்கூடிய இந்த இனக்குழு இன்னுமே வந்து முன்னோக்கியதாக இருந்தது.
அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட குழுக்களை வைத்து இந்த அறிவுசார் உடைமைகளை பதிவு செய்வதற்கும் இந்த அறிவுசார் உடைமைகளை வந்து ஒரு பொதுவெளியில் விவாதித்து அந்த அறிவை பெருக்குவதற்குமான ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். இந்த முதல் சங்கமும் இடைச்சங்கமும் கடற்கோளால் அழிந்து போனதுக்கு அப்புறம் கடைச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவுசார் உடைமைகள் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. சோ இந்த அறிவுசார் உடைமைகள்ல என்ன இருக்கு? அறிவுசார் உடைமைகள் நான் சொல்றது இலக்கியங்கள், அது சிற்றிலக்கியமா இருக்கலாம், பெரும் இலக்கியங்களா இருக்கலாம், பக்தி இலக்கியமா இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். இந்த மொழி இதைத்தான் வந்து நான் மொழி பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்றேன். இது இந்த தமிழ் இனக்குழுவுடைய அறிவுசார் உடைமை. ஓகே, இப்ப நாம செயற்கை நுண்ணறிவுக்கு வருவோம். இப்போ இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவுல இப்ப நீங்க தமிழ்ல கேள்வி கேட்டாலுமே அது பதில் சொல்லும், இல்லைன்னு சொல்லாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அது ஒரு சார்பு நிலைப்பாட்டுல இருக்கு. என்ன சார்பு நிலைப்பாடு? அது வந்து ஒரு மேற்கத்திய சார்பு நிலைப்பாட்டுல இருக்கு. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது தருகிற பதில் ஒரு மேற்கத்திய சிந்தனை சார்ந்த பதிலா தான் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு சமச்சீர் உணவு பட்டியல் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அது உடனே அது மேற்கத்திய உணவு பட்டியல் தான் தருமே தவிர அறுசுவை உணவை தராது. ஏன்னா இந்த தமிழ் இனக்குழு சொல்லி வச்சிருந்த சமச்சீர் உணவு என்ன? அறுசுவை உணவு. நீ ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா அதுல 6 சுவைகளும் இருக்கணும். அதுல வந்து நீ வாழை இலைய விரித்து வைத்து இதில் நம்ம ஏன் இத்தனை விஷயங்கள் ஒரு வாழை இலையில் பரிமாறப்படுதுன்னு நம்ம என்னைக்குமே சிந்திச்சதில்லை. ஆனா அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த 6 சுவைகளும் அதில் பரிமாறப்பட்ட அந்த விஷயங்கள்ல இருக்கும். நீங்க கூட்டு, பொரியல், சாதம், சாம்பார், ரசம், தயிர், மோர், இது ஏன் இவ்வளவு அப்படின்னா அந்த 6 சுவைகளையும் வந்து அந்த உணவிற்குள்ள சமச்சீர் உணவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனக்குழு ஏற்படுத்தி வைத்த அறிவுசார் உடைமை. இது உணவில் மட்டுமே இல்லை, இதில் சித்த மருத்துவம் இருக்கு. மருத்துவம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எந்தெந்த வியாதிகளுக்கு எப்படி மருந்து தயார் செய்யணும், என்ன மூலிகைகள், இதை வந்து அவங்க வந்து பதிந்து வைத்திருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த இனக்குழுவுடைய அறிவுசார் உடைமை. இப்போ நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது மேற்கத்திய சிந்தனை பதில் சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா அப்ப இந்த இனக்குழுவுடைய அடையாளம் போகுது, என்னுடைய கலாச்சாரம் பாதிக்கப்படுது. நான் என்னெல்லாம் என்னுடைய மூதாதையர் அறிவுன்னு என்னெல்லாம் சேகரிச்சு வச்சிருந்தாங்களோ அதற்கு எந்த மதிப்புமே வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில இந்த தொழில்நுட்பம் இருக்கு. சோ இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குறையை நீக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஒத்த சிந்தனையுடைய இந்த குழுக்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து எங்களுடைய வேலை வந்து என்ன அப்படின்னா, இந்த தமிழ் இலக்கியங்கள், அதாவது தமிழ் எல்லாத்துலயுமே முன்னோடியா இருந்திருக்குங்க. அது வந்து கணிப்பொறி வந்த காலத்துல இருந்து, இணைய பயன்பாட்டு வந்த காலத்துல இருந்து தமிழுக்கான உருவாக்குதல் இருந்து, தமிழ்ல உள்ளீடு எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள், யூனிகோட் வழிமுறைகளை வகுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்திருக்குது. அதே முன்னெடுப்பை இப்ப நாங்க செய்யறோம். அதாவது எங்களுடைய தலைமுறை இந்த மொழி பொக்கிஷங்களை வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயத்திற்கு அந்த சார்பு நிலைப்பாட்டை அகற்றி, நான் வந்து சமச்சீர் உணவுன்னு கேட்டேன் அப்படின்னா அது அறுசுவை உணவைத்தான் சொல்லணும். நான் இருக்கக்கூடிய இடம், பொருள், காலம் உணர்ந்து அது இந்த பொருளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவுசார் உடைமைகளை எல்லாத்தையுமே வந்து தொகுத்து அது டேட்டா செட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நல்ல தரமான தரவு தொகுப்புகளை வந்து நாங்க தொகுத்துட்டு இருக்கிறோம். ஏன் இது வந்து ஏற்கனவே வந்து இணையத்துல இருக்குது இல்லையா, இதை அப்படியே பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா, இணையத்துல எல்லாமே இருக்குங்க. இணையத்துல குப்பையும் இருக்கிறது, கோபுரமும் இருக்கிறது. நாங்க குப்பைகளை ஒதுக்கி கோபுரத்தை மட்டும், அதாவது தங்க வைரங்கள் அதை மட்டுமே எடுத்து அந்த தரமான எது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமோ, கண்டிப்பாக கடத்த வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே தொகுக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கப்புறம் இது நம்மளுடைய தமிழ் இலக்கணம் வந்து ஒரு மிகச்சிறந்த இலக்கணங்க. அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வராததுக்கு முன்னாடியே, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மொழி வந்து எப்படி உருவாகுது, இந்த சப்தங்கள் எப்படி உருவாகுது, ஒரு வார்த்தை எப்படி உருவாகுது, ஒரு வரி எப்படி உருவாகுது அப்படிங்கிறது எல்லாத்திற்குமே இலக்கணம் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள். தொல்காப்பியர் ஆகட்டும், நன்னூல் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து குறைவர எல்லாத்தையுமே எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள்.
இப்ப இந்த மேற்கத்திய சிந்தனையில் இந்த உதித்த இந்த செயற்கை நுண்ணறிவு அவர்கள் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படிங்கிறது குறைபாடு உள்ளது. அந்த இலக்கணத்துக்கு வந்து அவர்கள் மொழியை எப்படி பகுக்கணும்னு தெரியல, ஒரு வார்த்தையை எப்படி உடைக்கணும்னு தெரியல, ஒரு ஒரு வரியை எப்படி உடைக்கணும்னு தெரியல. அதனால வந்து ஒரு குரங்கு பீத்து போட்ட வேலையை செய்த மாதிரியான ஒரு வேலையை செய்து இதை கட்டுமானம் செய்திருக்கிறார்கள். ஆனா தமிழ்ல அழகா இந்த மொழியை நீங்க எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு தனி இலக்கணமே எழுதி வச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சொல் எடுத்துட்டீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இத்தனை படிநிலைகள் இருக்கிறது. முதலாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை, முதலாம் வேற்றுமை தொடர், இரண்டாம் வேற்றுமை தொடர் அப்படின்னு 7 தொகை தொடர் அமைப்புகள் இருக்கு. இது வந்து வரி வடிவம் எப்படி வந்து நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான இலக்கண அமைப்பு. இந்த இலக்கண அமைப்புகளை பயன்படுத்தி அந்த மொழி கட்டமைப்பை, அந்த செயற்கை நுண்ணறிவை உருவாக்கணும். இந்த செயற்கை நுண்ணறிவு தமிழுக்கு என்று தனித்துவமான செயற்கை நுண்ணறிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழுவினர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக தேவையான தொழில்நுட்பம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட இல்லாத ஒரே விஷயம் வந்து இந்த தரவு தொகுப்பு. இதற்கு வந்து நிறைய கைகளுடைய உதவி வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே வந்து ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து டிஜிட்டலைஸ் பண்ணதாக, அல்லது பழைய புத்தகங்கள் அவுட் ஆஃப் பிரிண்ட் இருந்த புத்தகங்கள்ல இருந்து ஸ்கேன் செய்யப்பட்டதாக இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து பிழைகளோட இருக்கு. எழுத்துப்பிழை, சொற்பிழை, பொருட்பிழையோட இருக்கு. இதை வந்து இந்த எழுத்துப்பிழை, சொற்பிழை, பொருட்பிழை இதை எல்லாத்தையுமே அகற்றி ஒரு தரமான தொகுப்பாக இதை செய்யணும். ஸோ இதை முன்னெடுக்கிற நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த தொகுப்பு எல்லாத்தையுமே வந்து முதல் நிலை தரம் வந்து எங்களால் அதாவது முதல்ல எது எடுக்கணும், எதையெல்லாம் வந்து நம்ம இதை தரவு தொகுப்புல கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். அது சரியான உடனே, அது ரெடியான உடனே இன்னும் நிறைய தன்னார்வலர்களை வந்து உடன் சேர்த்து கொண்டு இந்த தரவு தொகுப்புகளை வந்து சுத்தம் செய்து அதை வந்து பொது வெளியில வந்து வெளியிடுறதுக்கும், அதுக்கப்புறம் தனித்தன்மையுள்ள தனித்துவமான செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவதற்கும் இதை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இது வந்து இந்த நிலையில் வந்து இப்ப இந்த நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உழைப்பு வந்து இந்த நிலையில் செயல் நிலையில் இருக்கு. இது அடுத்த கட்டம் நகரும்போது நாங்கள் கண்டிப்பாக வந்து ஞானமயம் போன்ற ஒரு பொது குழுவுகளுக்கு வந்து உங்களோட உதவியையும் நாங்கள் கேட்கறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நீங்க வந்து தமிழாசிரியர்கள் இருந்தீர்கள் என்றால், தமிழார்வலர்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இதில் பங்களிப்பு செய்ய முடியும். இது ஏன் நாம செய்யணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு குறிக்கோளுங்க. இது வந்து நாங்க லாப நோக்குக்காக செய்யல. இது எல்லாருமே தன்னார்வலர்கள் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இது எந்த நிறுவனமும் செயல்படுத்தக்கூடியது இல்லை. இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில தான் வந்து இதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எத்தனை கரங்கள் வந்து இதுல வருதோ அத்தனை சிறப்பாக வந்து எங்களால் இதை செய்து கொள்ள முடியும். அடுத்து இதை செயற்கை நுண்ணறிவு வந்து உருவாக்குறதோட எங்களுடைய பணி முடிந்து போக போறதில்லை. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதை எப்படி வந்து இந்த ஜென்சி, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா அப்படிங்கிற அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி கடத்துவது, அப்ளிகேஷன்ஸ் எப்படி செய்வது அப்படிங்கிற அந்த ஆய்வுமே வந்து நாங்க ரெடியா இருக்கிறோம். எங்களுடைய முதல் குறிக்கோள் வந்து என்னன்னா, இந்த தமிழ் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு எந்த செலவும் இல்லாம நம்ம தமிழக அரசு வந்து இலவச மடிக்கணினி வந்து மாணவர்களுக்கு கொடுக்குது. அந்த மடிக்கணினியில் தானே நிறுவி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவிலான ஒரு செயற்கை நுண்ணறிவை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. சரி, அப்படி பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாணவன் தனக்கான பயிற்சியை தானே கொடுத்து கொள்வான். அந்த செயற்கை நுண்ணறிவு தமிழில் பாடங்களை அது வந்து அவனுக்கான ஒரு பர்சனலைஸ்ட் டியூட்டராக இருக்கும். அவன் தனியா இதுக்காக வந்து டியூஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடத்தொகுப்புகள் எல்லாமே வந்து நாங்க தரவு தொகுப்பாக செய்து அதை செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு கற்றல் பயிற்சியாக நாங்க கொடுத்துருவோம்.
அதற்கப்புறம் வந்து ஒரு 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 கணித பயிற்சி செய்யணும்னாவோ, கணிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ப்ராப்ளத்தை எடுத்து அந்த மாணவன் சால்வ் செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டாலுமே அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது இது வந்து அந்த டார்கெட் எண்ட் யூசர்ஸ் நாங்க பார்க்கறது வந்து யாருன்னா பள்ளி குழந்தைகள். பள்ளி குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து இப்ப என்னுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெல் செட்டில்னு வச்சுங்களேன். ஐ கேன் அஃபோர்ட் என்னுடைய குழந்தைகளை வந்து நான் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ அல்லது ஒரு 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 நல்ல படிப்புக்கோ என்னால் முதலீடு செய்து அவர்களை பயிற்றுவிக்க முடியும். ஆனால் இந்த வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க, முதலீடு செய்ய முடியாத குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான மூலம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகலாக இருக்கிறது. அவர்களுக்காக இருக்கக்கூடிய மூலம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அரசு செய்யக்கூடிய உதவிகள் மட்டுமே. ஸோ அந்த வழியில பார்த்தோம் அப்படின்னா அரசு கொடுக்கக்கூடிய லேப்டாப் அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச லக்ஸரின்னு வச்சுங்களேன், டு இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன். அந்த தளத்துக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை எடுத்துட்டு போகணும். அந்த மாணவன் இதை பயன்படுத்தி இன்னும் பல மருத்துவர்களை, இன்னும் பல பொறியாளர்களை, இன்னும் பல ஆளுமைகளை வந்து உருவாக்க வேண்டும் இந்த தமிழ் சமுதாயத்திலிருந்து அப்படிங்கிறது வந்து எங்களுடைய குறிக்கோள். இதுதான் என்னுடைய பேச்சினுடைய சாராம்சம். நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. கட்டாயம் இருக்கு, கேள்வி இருக்கு. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வந்து எழுத்து வடிவில் கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு மனசுல தோணுது. ஏன்னா நானே விஷயத்துல வந்து ஆங்கிலத்தில் எனக்கு கிடைக்குது. மினிமம் ப்ரோக்ராம் தான் நான் வச்சிருக்கேன், ரொம்ப காசு கொடுக்கல. இப்போ நீங்க வந்து விஷன், அதாவது ஒளி மூலமாக லைட், பிக்சர், சவுண்ட், இது மூலமாகவும் ஏஐ கொடுக்க முடியுமா? அது வந்து அடுத்த கட்டமாக செய்யலாம். முதல் வந்து எழுத்து வடிவம் தான். இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை கட்டுமானம் வந்து எழுத்து வடிவம் தான். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஓவியமே வந்து நீங்க வந்து ஏஐ கிட்ட கேட்கணும்னாலும் அதை நீங்க ஒரு மொழி மூலமா தான் கேட்க முடியும், எழுத்து வடிவில் தான் கேட்க முடியும். எனக்கு வந்து ஒரு மயில் வரைந்து காமி அப்படின்னு நீங்க எழுத்து வடிவில் தான் கேட்பீங்க. அந்த எழுத்தை முதலில் வந்து செயற்கை நுண்ணறிவு புரிந்து கொண்டு இவர் மயிலை கேட்கிறார் அப்படின்னு அது வரைய ஆரம்பிக்கணும். சோ அந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது தான் முதல் கட்டம். அந்த எழுத்து வடிவம் செயற்கை நுண்ணறிவு வந்து தயார் ஆயிருச்சு அப்படின்னா அதற்கு அடுத்த வடிவத்திற்கு நம்ம போகலாம். அது பிக்சர், ஒளி வடிவம், அதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மீடியா சைடு போகுது. மீடியா அப்படின்னு நான் சொல்றது தொலைக்காட்சி அல்லது திரைப்படங்கள் அப்படிங்கிற அந்த இதுக்கு போறதுனால வி ஆர் நாட், ஏன்னா இது தன்னார்வர்களுடைய குழு. நம்ம இதுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஓரியன்டட் அப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. இது எழுத்து வடிவம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுல வந்து ஒரு பொது நலன் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த எழுத்து வடிவ செயற்கை நுண்ணறிவில் தான் எங்களுடைய 100% கவனமும் இப்ப அங்கதான் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய பணிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பணியாக தோணுது. இதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்களா? அதாவது எந்த காலத்துல என்ன கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா மனசுக்குள்ள இருக்கா? இந்த வருட முடிவுக்குள்ள வந்து ஒரு சில தரவு தொகுப்புகளை வந்து நம்ம பொதுவெளிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கு எங்களுக்கு. அது என்ன அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து அது லிட்டரேச்சரா தான் இருக்க போகுது. இலக்கிய வடிவங்கள், அது சிலப்பதிகாரமா இருக்கலாம், அல்லது சிற்றிலக்கியங்களா இருக்கலாம், அல்லது பக்தி இலக்கியங்களா இருக்கலாம். இதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொகுப்பு வந்து நாங்க எங்க கைக்கு வந்து சேருதோ அதை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து கற்றலுக்கு பயிற்சிக்கு நம்ம தள்ளணும் அப்படின்னா வந்து மிக பிரம்மாண்டமான தரவு தொகுப்பு நமக்கு தேவை. அதற்கு நம்மளுடைய மொழிசார் உடைமைகள் எல்லாமே, சிற்றிலக்கியம், பேரிலக்கியம், எல்லாத்தையும் தொகுக்க வேண்டியிருக்கும். இன்க்ளூடிங் நம்ம வந்து கடந்த கால நிகழ்வுகள், எக்கனாமிக் ஆர்டிகல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம தொகுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சைசபிள் எஃபர்ட் தாங்க. ஒரு 2-3 வருடங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு முயற்சி தான். ஆனா அதை வந்து நாங்க எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னா வந்து நீங்க 3 வருஷம் வந்து இதுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. எப்பெல்லாம் வந்து ஒரு பயன்பாட்டுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்பு வருதோ அப்போ வந்து அந்த இதை வெளியிட்டுக்கிட்டே தான் இருப்போம். முதல் தொகுப்பு இந்த வருட முடிவிற்குள்ள வந்து உங்களுக்கு வந்துடும்.
இன்னும் ஒரு கேள்வி. பேட்ரியாட்டிசம் பத்தி நான் 30ஆம் தேதி பேச போறேன், எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெண்மணி கேட்டாங்க. நான் உடனே பேட்ரியாட்டிசம்னு போட்டேன். அப்ப நிறைய நான் பேட்ரியாட்டிக் லீடர்ஸ், இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் போடும்போது நிறைய தகவலை ஏஐ டெக்னாலஜி எனக்கு கொடுத்தது. இதுல காப்பி ரைட் வயலேஷன் உண்டா? நான் அதையெல்லாம் அந்த பெண்மணிக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ காப்பி ரைட் வயலேஷன் வருமா ஏஐ கொடுக்கக்கூடிய மேட்ருக்கு? இல்ல நீங்க ஏஐயுடைய அவுட்புட் எந்த காப்பிரைட்லயும் வராதுங்க. நீங்க அதுக்கு காப்பிரைட் வாங்கவும் முடியாது, காப்பிரைட் அதுக்கு கிளைம் பண்ணவும் முடியாது. அத இப்ப ரீசெண்டா கலிபோர்னியால நடந்த ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு பாட புத்தகத்தை ஆசிரியர் வாசிக்கிறார், ஒரு மாணவன் கத்துக்கிறான், அப்ப மாணவன் கத்துக்கிட்டது காப்பிரைட் வயலேஷனா அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. சோ ஏஐ கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் நீங்க கற்றலுக்காக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்றால் அதுல காப்பிரைட் வயலேஷன் கிடையாது. ஆனா ஏஐ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க பிரிண்ட் எடுத்து நான் விற்கிறேன் அப்படின்னா அது வயலேஷனுக்குள்ள வரலாம். அது எப்ப கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வரும்போது இதெல்லாம் வந்துருங்க. நீங்க கமர்ஷியலா இல்லாம நீங்க ஒரு ஓபன் டொமைன்ல இதை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு சொற்பொழிவுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்க சொல்ற மாதிரி மாஸ் மீடியா அல்லது பிலிம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கட்டாயம் அது அங்க லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் வரும். ஓகே, மிக அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்பதே தெரியவில்லை. ஒரே ஒரு வேண்டுகோளுடன் நம்முடைய உரையை முடித்துக் கொள்வோம். நீங்க ஞானமயம் போன்ற குழுவினரும் உதவி செய்ய முடியும் என்று சொன்னீர்கள். அது போன்ற எந்த துறையில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும்? நாங்கள் என்றால் பொதுவாக தமிழ் சமுதாயத்தில் நான் சொல்கிறேன். எந்தெந்த துறையில் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எழுத்து மூலமாக எங்களுக்கு தமிழிலோ ஆங்கிலத்திலோ கொடுத்தால் அதை நாங்கள் எங்கள் பிளாக்கிலும் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவிலும் கட்டாயமாக வெளியிடுவோம் என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் பெறுக. எளிமையான தமிழில், பழகு தமிழில் பெரிய விஷயத்தை அழகாக விளக்கினீர்கள். எங்களுக்கு நன்றாக விளங்கியது. மீண்டும் பல கேள்விகள் எழும் என்பதில் ஐயமில்லை. நான் ஒருவனே கேட்டு உங்கள் நேரத்தை முடித்து விட்டேன். இன்னும் எங்களுடைய நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டனிலிருந்து முழங்கும் ஞானமயம் நிகழ்ச்சி. ஒரு முக்கிய அறிவிப்பு: அடுத்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சி நடைபெறாது. ஏனெனில் சென்னையில் ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெறுவதால் கல்யாண்ஜி அவர்கள் அங்கே இருக்கிறார். மீண்டும் வருகை என்று அடுத்த வாரத்தில் உங்களை அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமலந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.
நல்லா இருந்தது. ரொம்ப